இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி லக்னம். ராசி மண்டலத்தில் 10வது வீடு. பாதி நீர் பாதி மண். சனி பகவான் முதல் ஆட்சி வீடு. காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைகிறார், அதிபலம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 1ஆவது வீட்டில் சனி பகவான் வந்து நீச்சமடைகிறார். சனி பகவானுக்கு செவ்வாய் வீடு கொடுத்து பாய் தலகாணி வச்சிட்டு கொடுத்து போத்தி நன்றாக படுத்து உறங்கு என்று மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் ஓய்வு கொடுத்து விடுகிறார். மகர ராசியில் குரு பகவான் நீச்சம். செவ்வாய்க்கு நண்பன் குரு. குரு பகவானையும் மகர ராசியில் பாய் போட்டு நன்றாக படுத்து உறங்கு அப்படின்னு செவ்வாய் பகவான் மகர ராசியில் மிக அதிபலம் பெற்று விடுகிறார். நாற்காலி போட்டு கம்பீரமாக அதிகாரமாக தலைமை பொறுப்பில் மகர ராசியில் செவ்வாய் பகவான் மிக பலமாக அமர்ந்து விடுகிறார். செவ்வாயினுடைய காரகத்துவம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படும். பூமி, நிலம், சகோதரம், இரத்தம், செய்வனை, பொறாமை, கண் திஷ்டி, மாய மந்திரங்கள், கடன், பகை, வழக்கு, வில்லங்கம், இப்படி வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். செம்மண் பூமி, மேட்டாங்காடு, நிலபுல சொத்துக்களை கொண்டவர்கள். 6 மாதம் தண்ணீர் இருக்கும். 6 மாதம் வறட்சியால் பயிர்கள் காயும். மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் நிறைவான தண்ணீர் வசதி இவர்களுக்கு இருக்காது. இந்த செவ்வாய் பகவான் யமலோகம். செவ்வாய் பகவான் வந்து யமலோகம், தெற்கை குறிக்கக்கூடியவர். மனிதன் செத்தா 6 அடி குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டிற்கு அருகில் சுடுகாடு இருக்கும். அப்படி இல்லைன்னா தன்னுடைய நிலத்திலேயே பெரியோர்களை புதைத்து சமாதி கட்டி அந்த குழிமோடை வழிபாடு செய்வார்கள். செவ்வாய் மகர ராசி லக்னத்தில் உச்சபலமாக இருக்கும்போது கட்டிட இன்ஜினியர், விவசாயம், மின்சாரம், யூனிஃபார்ம் தொழில் வேலை பெரும்பாலும் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வீட்டு பத்திரமோ அல்லது நிலத்து பத்திரத்தையோ பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்று பல வருட காலம் கடன் கட்டி கொண்டே இருப்பார்கள். இது வந்து இவர்களுடைய தந்தை காலத்திலேயே இளம் வயதிலேயே இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும். தன்னுடைய வீடு, நிலபல சொத்துக்கள் பத்திரங்களை வைத்து கடன் பெறக்கூடிய நிலை இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். முன் கோபம், பிடிவாதம், வைராக்கியம், முறுக்கத்தனத்துடன் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். கருப்பாக இருந்தாலும் நல்ல கம்பீரமான உடல்வாகு கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களை விட மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பாளிகள். எதையும் பொறுத்து போக மாட்டார்கள். டக்கு டக்குன்னு கோபம் வரும். சண்டை சச்சரவுகள் இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சண்டை சச்சரவுகள் வரும். இவருடைய நிலத்தை பக்கத்து காட்டுக்காரர்கள் வம்டி எடுத்து குடைவார்கள். இவருடைய வரப்பை பக்கத்து நிலத்துக்காரர்கள் குடைந்து அவர்கள் பக்கம் காடு சேர்த்து கொள்வார்கள். பெரும்பாலும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் எப்போதும் வரும். எதிரிகள் பகை சூழும். இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் மகர ராசி லக்னக்காரர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் எதிரிகள் தொல்லை வரும். நேர் வடக்கு திசையிலும் எதிர்ப்புகள் பகை வரும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தென்மேற்கு திசையிலும்
வட திசையிலும் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். குடும்பத்திற்கு ஒரே வாரிசாக இருந்தாலும் பங்காளி சண்டை வரும். அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி சண்டை வரும். இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதற்கு ரொம்ப காலம் ஆகும். ஒரு 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்கு மேல் தன்னுடைய இறுதி காலத்தில் கூட மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வார்கள். வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். அது வந்து சராசரியான உயரத்தில், ரொம்ப மேலே இருக்காது, ரொம்ப கீழே இருக்காது. ஒரு பனைமரத்து உயரம் சராசரியான உயரத்தில் எல்லா வருடமுமே எல்லா நாளுமே இரவு 7 மணிக்கு மேல் நேராக வடக்கு திசையில் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தெரியும். அதை வந்து எல்லோருமே பார்க்கலாம். எல்லோருக்குமே வீடு வந்து தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அல்லது அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம். அவரவர் சொந்த வீடு கட்டுவதற்கு தானே உழைத்து சம்பாதித்து வயதாக காலங்கள் கடக்கும். நம்முடைய ராசிக்கு தகுந்தவாறு வாசல் படி இருக்காது. வீட்டில் 4 பேர் 5 பேர் 6 பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும். தூக்கத்தினால் நல்ல அதிர்ஷ்டம் வர வேண்டும். மகர ராசி லக்ன அன்பர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும். ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 4 ராசி லக்னங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மற்ற 8 ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு. மகர ராசி லக்னத்தில் குரு பகவான் நேசம் அடைகிறார். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் குரு திசையை சந்திக்கக்கூடியவர்கள். குரு திசையில் சற்று உடல் மந்தம், சோம்பல், பகலில் படுத்து நன்றாக தூங்கிவிட்டு வருகிறேன் அப்படின்னு பெரும்பாலும் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் பகலிலே படுத்து உறங்கக்கூடிய நிலை பெரும்பாலான மகர ராசி என்பதற்கு ஏற்படும். இந்த குரு திசையில் தான் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் தத்தளிக்கக்கூடிய நிலை பெரும்பாலான மகர ராசி என்பதற்கு ஏற்படும். மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். மகர ராசியை வழிநடத்தக்கூடியவர் செவ்வாய் ஒருவரே. அந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் வழியில் படாத பாடு படாத கஷ்டம் மகர ராசி லக்ன நண்பர்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் தென்னாட்டை குறிக்கக்கூடியவர். மகர ராசியில் உச்சம் பெற்று யமலோகத்தை தன் கைக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார். மகர ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்கே வந்து சனி பகவான் நேசம் பெற்று உறக்க நிலையில் இருக்கிறார். பெரும்பாலும் தன்னுடைய ராசியில் நேசம் பெற்ற கிரகம் எந்த நன்மையும் செய்யாது. மகர ராசியில் குரு பகவான் நேசம் பெற்றிருக்கும் பொழுது பணப்பிரச்சனை அப்போது எப்போதுமே கூட ஒரு சிலருக்கு வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் ஆண் வாரிசுகளிடம் மகர ராசிக்காரர்களுக்கு சில மனஸ்தாபங்கள் வரும். உங்கள் பேச்சை உங்களுடைய ஆண் பிள்ளை கேட்காது. மகர ராசிக்காரர்கள் தலைப்பிள்ளைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வரும். ஏன்னா குரு பகவான் வந்து நேசமடைந்து விட்டார். புத்திரர்கள் வழியிலும் சில மனஸ்தாபங்கள் காட்டும். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை சம்பாதித்து உங்கள் கடனை கட்டினாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கும் எதிர்வாதங்களும் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு நடக்கும். மகர ராசியில் செவ்வாய் பகவான் அதி உச்சபலம் பெறுகிறார். மேச ராசியில் சனி பகவான் நேச நிலை அடைகிறார். மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கும்போது உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும்.
பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து வெற்றி பெற்று விடலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் சரி, உங்களை கெடுக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு எதிரிகள் செய்வன வச்சாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, நீங்கள் மேற்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது எல்லா பிரச்சனைகளும் காணாமல் ஓடிவிடும். மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீடு தலைவாசல் எந்த பக்கம் இருந்தாலும் சரி, மேற்கே தலை வைத்து உறங்குங்கள். நல்ல தூக்கம் வரும். பகுதி நேரத்தில் எழுந்து வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். மேற்கே தலை வைத்து படுத்து உறங்கும் போது மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் பகவான் யமலோகத்தை குறிப்பதால் மகர ராசிக்காரர்கள் தெற்கையும் தலை வைத்து படுத்து தூங்கலாம். தெற்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது உடனே விழிப்பு வரும். 10 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா விடிய காலம் வரை பேசிக்கொண்டே இருப்பீர்கள். பெரும்பாலும் மேற்கே தலை வைத்து படுத்து தூங்குவதே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடனை கட்டலாம், எதிரியை ஜெயிக்கலாம். உங்கள் மேலே பொறாமப்பட்டாலும் சரி, செய்வன வச்சாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு பலிக்காமல் பின்னடைவை சந்திக்கும். எதிர்ப்புகள் அண்டையாயலான் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மேற்கே தலை வைத்து படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். மகர ராசி லக்னக்காரர்களுடைய வீட்டிற்கு மேற்கு திசையில் நண்பர்கள் இருந்தாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு. கிழக்கு திசை வடக்கு திசையில் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும்போது அவர்களால் பெரும்பாலும் ஆதாயங்கள் குறைவு. தெற்கு திசையில் நண்பர்களோ உறவினர்களோ வரும்பொழுது அவர்களாலும் பெரும்பாலும் ஆதாயம் இல்லை, ஒரு 50% தான் வரும். தென்மேற்கு திசையும் வடக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம்தான் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள்தான் உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள், உங்களுக்கு செய்வினை வைக்கக்கூடியவர்கள், உங்கள் நிலங்களை பிடிங்கலாம் அப்படின்னு பொறாமப்படக்கூடியவர்கள். தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும் வடக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களும். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு மேற்கு திசையில் பெரும்பாலும் முன்னேற்றத்தை காட்டுகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.